டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பட்ஜெட்டில் ஒன்றிய அரசின் பாரபட்ச நடவடிக்கையை கண்டித்து இந்த கூட்டத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் புறக்கணித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சித் திட்டங்களை திட்டமிடுவதற்காக 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மத்திய திட்டக்குழுவை 2015ஆம் ஆண்டு நிதி ஆயோக் என மாற்றியது ஒன்றிய பாஜக அரசு. இந்த அமைப்பின் 9வது கூட்டம் இன்று பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெறுகிறது. பாஜக அரசு 3வது முறையாக பதவியேற்ற பின் முதல் முறையாக இக்கூட்டம் நடத்தப்படுகிறது. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் ஒன்றிய அரசு புறக்கணித்து விட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மீண்டும் பாஜக அரசு அமைவதற்கு ஆதரவளித்த நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் முதலமைச்சர்களாக உள்ள பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு நிதி, எண்ணற்ற திட்டங்களை ஒன்றிய பட்ஜெட்டில் வாரி வழங்கியதாக விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. இதையடுத்து அனைத்து மாநிலங்களையும் ஒரே மாதிரியாக பாவிக்காமல் பாரபட்சம் காட்டிய ஒன்றிய அரசை கண்டித்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலாவதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஹிமாச்சல் முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோரும் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். இவர்கள் மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இக்கூட்டத்தை புறக்கணிப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை எடுத்து வைக்க உள்ளதாக கூறியுள்ளார். குறிப்பாக அதிகாரமற்ற நிதி ஆயோக் அமைப்பை கலைத்துவிட்டு மீண்டும் பழையபடி திட்டக்குழுவை உருவாக்க வேண்டுமென வலியுறுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மாநில முதலமைச்சர்களின் எதிர்ப்புகளுக்கு இடையே நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.